நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் சம் பார்த்தோம்னா பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியும். பட் ஆனால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். ஸோ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர்னா இப்போ பி ஒரு வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா 3 வேலை செய்வார். ஏன்னா இவரோட ஏ திறமையானவர். ஸோ இது வந்து எஃபிசியன்சி, அதாவது திறமை. இது அப்படியே ரிவேர்ஸ் எழுதுனா 1:3. அதாவது ஏ ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பி பார்த்தோம்னா 3 நாள் செஞ்சுட்டு இருப்பாரு. இதுதான் இதோடைய கான்செப்ட். மற்றும் பிஐ விட 10 நாட்களுக்கு முன்பே ஏ அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. அதாவது பிஐ விட ஏ 10 நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு. ஏன்னா ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, அதனால குயிக்கா செஞ்சு முடிச்சிருவாரு. பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்யறாரு. ஸோ இப்போ இந்த 10 அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ இந்த 2க்கு தான் இந்த 10. அப்போ 1க்கு 10 2ஆல் கேன்சல் பண்ணா 5. ஸோ கொஸ்டின்ல பி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ 1க்கு 5னா இங்க பிக்கான ரேஷியோ 3. அப்போ 3 × 5 15 நாள். பி மட்டும் தனியா அந்த வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஏ மட்டும் தனியானா 1 × 5 5 நாள். ஸோ ஏ 5 நாள் செய்ய வேண்டிய வேலையை பி பார்த்தோம்னா 15 நாள் தனியாக செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.